அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைப்பயிற்சி நற்புலரி. 9th Sense Trains and Consults மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைப்பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு தரம் நிரந்தரம். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் பயிற்றுனர் அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் JCHGF வி. ராமசாமி சார் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். தேங்க்யூ வெரி மச்ங்க. முதல்ல நற்புலரிக்கு என்னுடைய காலை வணக்கங்கள் மற்றும் பாராட்டுகள். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு வித்தியாசமான சிந்தனைகள் எங்களை நிறைய சிந்திக்க வைக்கிறீங்க. அந்த வகையில் நற்புலரிக்கு என்னுடைய மீண்டும் ஒரு வணக்கத்தையும் பாராட்டுதலையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த டாபிக் பார்த்த உடனே எனக்கு வித்தியாசமாக இருந்தது. குவாலிட்டி இஸ் பர்மனன்ட், அதாவது தரம் நிரந்தரம் அப்படிங்கிறச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி உங்களை ஒரு 45 நிமிஷம் உங்களை என்டர்டெயின் பண்ண போகிறேன்னு சொல்ல மாட்டேன். நம்ம இந்த நாலேஜை ஷேர் பண்ணிக்க போகிறோங்கிற ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். தரம் நிரந்தரம் அப்படிங்கிறச்சே நமக்கு சின்ன வயசுல நம்ம பார்த்த சில ஆடெல்லாம் ஞாபகத்துக்கு வருங்க. குறிப்பா இந்த TMR இந்த இரும்பு கம்பிகளை பத்தி சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். குவாலிட்டி இஸ் பர்மனன்ட் அப்படிங்கிறச்சே எனக்கு அரிஸ்டாட்டிலோட இந்த கோட் தான் ஞாபகத்துக்கு வருதுங்க. குவாலிட்டி இஸ் நாட் அன் ஆக்ட், இட் இஸ் அ ஹேபிட் அப்படிங்கிறார் அவர். அதாவது தரம்ங்கிறது நம்ம மெயின்டைன் பண்றது நம்மளோட கையில தான் இருக்கு. அதை தொடர்ந்து பண்றச்சே அது நம்மளுடைய பழக்கமா மாறிடும் அப்படிங்கிறாரு. அதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த குவாலிட்டி இஸ் பர்மனன்ட்ங்கிறதுல ஒரு 5 பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆனா இதுல பியூட்டி என்னன்னா, நான் ஸ்லைட்ஸ் நான் அப்புறமா ஷேர் பண்றேன். அந்த ஸ்லைட்ஸ் ஷேர் பண்றச்சு அதாவது 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த குவாலிட்டினால இன்னைக்கு நிலைச்சு நிற்கிறவங்க ஒரு 3 பேரை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போற விஷயம் லாங்விட்டி. அதாவது தரம் ஒரே நாள்ல வர்றது இல்லைங்க. அது ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பாக்குறச்சு மார்ட்டின் லூதர் கிங் சொல்லக்கூடிய கோட் என்னன்னா, த குவாலிட்டி நாட் த லாங்விட்டி ஆஃப் ஒன்ஸ் லைஃப் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த தரத்தை நீண்ட நாள் வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிற அது ஒரு ரகசியமா சில பேர் வச்சிருப்பாங்க. இப்பவும் கோயம்புத்தூர் அன்னபூர்ணால போய் சாப்பிட்டீங்கன்னா அந்த இட்லி சாம்பார் முன்னாடி எந்த டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட் தான் இருக்கும். அந்த டேஸ்ட் அவங்களால தொடர்ந்து கொடுக்க முடியறதுக்கு என்ன காரணம்னா, அது அவங்களுடைய அர்ப்பணிப்புங்கிற மாதிரி ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கறச்சு லாங்விட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா என்னோட கம்பெனியில சேர்ந்தப்போ என்னோட கம்பெனியோட MDயும் எனக்கு ஃபைனல் இன்டர்வியூல எடுத்து செலக்ட் பண்றச்சே கேட்கறாரு, உன்னை ஏன்பா நான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி சார் நான் வேலைக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ, ஏன்பா நீ வேலூர் ஏன் போக மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், என்னோட அப்பா அம்மா என்னோட இருக்காங்க, நான் அவங்கள பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு, அதனால நான் சென்னையில தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அந்த ஆன்சருக்காக தான் அவர் என்னை செலக்ட் பண்ணதை என்னுடைய மேனேஜர் அப்புறம் என்கிட்ட சொன்னாரு. அப்புறம் காலத்தின் கட்டாயம் நான் திரும்ப வேலூர் போறேன். நிறைய விஷயங்கள் சாதிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அவர்கிட்ட போறச்சே அவர் ஒவ்வொருத்தரையும் கேட்பார், எப்படி இருக்க, என்ன நல்லா பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்ண ப்ராடக்டினுடைய பேரை சொல்லி இவ்வளவு பண்றியே அப்படிம்பாரு. பண்ணிட்டு அதையும் சொல்லுவாரு, இந்த ப்ராடக்ட்ல இவ்வளவு பண்றியே, நீ இதே டாக்டர் தானே பார்க்க போற, அந்த டாக்டர்கிட்ட பேசி பாக்கி ப்ராடக்ட் நீ ஏன் உன்னால பண்ண முடியாதுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்றவங்களையும் இன்னும் நல்லா பண்றதுக்கு என்ன வழி இருக்குங்கிறத ஒரு ஆத்மார்த்தமா பேசிட்டு இருந்த அந்த ஒரு பர்சனல் டச் தான் லாங்விட்டிக்கு ஒரு முக்கியமான ரீசனா நான் பார்த்தேன். அது என்ன ஆயிடுச்சு, அப்புறம் அவர் பார்த்தாரு, அவருடைய பிரதர்ஸ் 3 பேர் சேர்ந்து பார்த்தாங்க. ஆக்சுவலா அவர் சின்ன வயசுல குஜராத்ல தன்னுடைய ஃபார்மா இண்டஸ்ட்ரியில என்ன எப்படி ஆரம்பிச்சாருன்னா, ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதை வாங்கி சைக்கிள் எடுத்துட்டு போய் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் கொடுப்பாராம்.
அந்த மாதிரி கொடுக்கறச்ச மெட்ரோனோடசால் அப்படின்னு ஒரு ரா மெட்டீரியலை அவர் எடுத்துன்னு போய் கொடுக்குறாரு. அப்புறம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இவரே வந்து அந்த ப்ராடக்டை ரா மெட்டீரியலை தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் இவரே வந்து சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் வந்து 1970s 60s நடந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியும் நல்லா வளர்த்து விட்டாரு. கமிட்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. அதனால காலையில் he is the first person to reach ஆஃபீஸ் அண்ட் he is the last person to லீவ் ஆஃபீஸுங்கிற மாதிரி இருந்தார். அவரோட பிரதர்ஸும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த மேனேஜ்மெண்ட்டை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறச்சு அவங்களும் கரெக்டாக தான் பண்ணாங்க. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆயிடுச்சு, காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்கிறத வச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம இதை இப்படியே கண்டினியூ பண்ணுறது கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு தே சோல்டு த கம்பெனி டு த அதர் பீப்புள். அப்போ அந்த சமயத்தில் தான் அந்த என்னுடைய கரண்ட் எம்டி சொன்னார், ராமசாமி நான் வந்து கம்பெனியை விற்க போறேன், இந்த நான் வந்து உனக்கு கொடுத்த கேரை வந்து புது ஆளுங்க கொடுப்பாங்களான்னு தெரியல, உனக்கும் 60 years ஆயிடுச்சு, ஐ வில் பி ஹாப்பி தட் வி வில் பார்ட் அஸ் அ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த வகையில் எங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறது தெரிஞ்சு அந்த லாங்குவிட்டிக்காக என்ன பண்ணணுங்கிறத அவர் பண்ணதை இப்போ நான் நினைச்சு பார்க்குறேன். அடுத்தது இந்த ரெப்புடேஷன். இட் டேக்ஸ் மெனி குட் டீட்ஸ் டு பில்ட் அ குட் ரெப்புடேஷன் அண்ட் ஒன்லி அ பேட் ஒன் டு லூஸ் இட் அப்படிங்கிற ஒரு அருமையான கோட்டை சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம வந்து நம்மளுடைய இது வந்து பெஞ்சமின் பிராங்க்லினோட கோட். அதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து பண்றது ரொம்ப கஷ்டம், தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். ஆனா அதை கெடுக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் இருந்தா போதும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு காலத்துல வந்து ட்ரிப்ளிகேன் ரத்னா கஃபேங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல். அந்த ட்ரிப்ளிகேன் ரத்னா கஃபே இப்பவும் இருக்கு. அப்போ வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருந்தது, வேளச்சேரியில இருந்தது, அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல இருந்தது. அப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கும் லேபர்ஸ்க்கும் ஏதோ ரிஃப்ட் போல் இருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த லேபர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து தே ஸ்டார்டட் பிஹேவிங் இன் அ ரஃப் வே. எங்க நாட் அகைன்ஸ்ட் மேனேஜ்மெண்ட், வர கஸ்டமர்ஸ்ட வந்து ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. நான் இன்னைக்கு பேசுறது எல்லாமே உங்களுக்கு வாயில வந்து எச்ச விடுற மாதிரி சில விஷயங்களா தான் பேச போறேன். அந்த ரத்னா கஃபேல நீங்க போய் உட்கார்ந்த உடனே அந்த இட்லி சாம்பார் கொடுப்பாங்க பாருங்களேன், அது ஒரு அலாதியான டேஸ்ட். அந்த டேஸ்ட் வந்து இப்பவும் அந்த சில இடங்கள்ல மெயின்டைன் பண்றாங்க. அந்த மாதிரி பண்றச்சு அவங்க வந்து இட்லி கேட்டா தோசை கொடுக்கறது, தோசை கேட்டா பூரி கொடுக்கறது, இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுத்து இவங்களோட பிஹேவியர்னாலே ஒரு ஸ்டேஜுக்கு மேல கஸ்டமர்ஸ் வர்றது குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களால அந்த விஷயத்தை தாக்கு பிடிக்க முடியல. ஸோ பிரான்ச்சஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போவும் வந்து தே ஆர் மெயின்டைனிங் த ஸ்டாண்டர்ட். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய நார்த் இந்தியன் தான் வந்து சர்வர்ஸா வராங்க. அவங்களும் நல்லா தான் பண்றாங்க, ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. என்னன்னா, அந்த லேபர்ஸ் அவங்க சரியா கவனிச்சுக்காததுனால அந்த ரத்னா கஃபேனோட ரெப்புடேஷன் கொஞ்சம் குறைஞ்சதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இன்ஃபேக்ட் சென்ட்ரல்ல ஒரு காலத்துல ரத்னா கஃபே இது இருந்தது, ஒரு அவுட்லெட் இருந்தது. இந்த மாதிரி பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா காணாம போயிடுச்சு. அங்க வந்து ரத்னா கஃபே இருந்தது, சரவண பவன் இருந்தது. இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் இப்போ A2B அங்க வந்திருக்கு. ஸோ ரெப்புடேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்லைட்ல என்ன பார்க்கறோம்னா, குவாலிட்டி இஸ் பர்மனன்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இது வரைக்கும் நல்ல விஷயங்களை வச்சு ஜெயிச்சவங்களை பத்தி பார்க்க போறோம். நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு நாக்குல எச்சல் ஓடுற மாதிரி கோயம்புத்தூர்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தான். இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வந்து ஒரு 115 வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறச்சு அந்த மைசூர் பாக் அப்படிங்கிறது அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரேட்மார்க். அவ்வளோ அழகா பண்ணுவார் அந்த அவங்க அப்பா. அவர் வந்து பண்ணிட்டு இருந்ததை அவருடைய பையன் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சாரு. அதே டேஸ்ட் அதே மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சாரு. இப்போ அந்த தரம் கொடுக்கறதுனாலதான் இன்னைக்கும் வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் அந்த மைசூர் பாக்கனுடைய டேஸ்ட் அதே மாதிரி இருக்கு. ஏர்போர்ட்ல கூட ஸ்டில் தே ஆர் செல்லிங் இட். ஆனா அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா தன்னுடைய அதாவது அந்த முரளியோட அப்பா என்ன பண்ணாரோ அந்த காலகட்டத்துல பண்றதை விட அவருடைய பையன் முரளி என்ன பண்ணிட்டாருன்னா நிறைய விஷயங்களை சேர்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ரீட்டைல் அவுட்லெட் ஓபன் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ வந்து கிருஷ்ணாஸ் ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே போட்டு எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, சொசைட்டிக்கு எதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அவர் நிறைய நமக்கு வந்து பாதி விஷயங்கள் தெரியாம இருக்கிற மாதிரியே இருக்கு. நிறைய முயற்சிகள்ல இருக்கிறவங்களுக்கு, மாணவர்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டே வர்றாரு. அந்த அந்த லிகசியை மெயின்டைன் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்.
இன்ஃபேக்ட் அவங்க வந்து ரெகுலரா பண்ற ஒரு ப்ரோக்ராம் என்னன்னா மதர்ஸ் டேக்கு வந்து அவங்க தான் ரெகுலரா பண்ணுவாங்க. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மதர்ஸ் டேனே பேரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா வருஷம் ரொம்ப பிரபலமா இருக்கிறவங்க அவங்க தன்னுடைய அம்மாவை உட்காத்தி வச்சுட்டு அவங்கள பத்தி பேசுற மாதிரி. அதுல வந்து ஒரு தடவை நான் பார்த்த ஒரு ப்ரோக்ராம் என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு ஆங்கர் பண்ணது வந்து நம்ம மகாத்ரயா இல்லையா, அவர் வந்து ஆங்கர் பண்ணாரு. அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க யூடியூப்ல அந்த லிங்க் கிடைச்சதுன்னா பாருங்க. அதுல வந்து அவர் நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருப்பார். ஸோ தன்னுடைய தரத்தை மெயின்டைன் பண்றதுக்கு என்னென்னலாம் எப்படிலாம் வந்து ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முரளி தான், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி தான். அவரோட இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, அவர் பிள்ளையார் பொம்மைகளை நிறைய சேர்த்து வைப்பார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அவரோட ரூம்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளையாரோட போட்டோஸா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ரஸ்ட். டூ வாட் யூ டூ ஸோ வெல் தட் தே வில் வாண்ட் டு see it again and bring their friends. இது வால்ட் டிஸ்னியோட கோட். எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் செஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து பார்க்க வராங்கல்ல, திரும்பவும் அவங்க வந்து பார்க்க வரா மாதிரி நம்மளுடைய செயல்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம். அதுதான் கஸ்டமர் ட்ரஸ்ட். நம்ம இப்போ வெளியில எங்கேயோ போறோம்னு வச்சுங்களேன், ஒரு ஒரு ரத்னா கஃபேல சாப்பிட்டுட்டோம்னா அடுத்த தடவை எங்கேயா போறச்சு வேற எங்கேயா பாக்குறச்சு ரத்னா கஃபேன்னு இருந்ததுன்னா நம்ம உள்ள போகணுங்கிற எண்ணம் வரும். இது அதுக்கு மட்டும் பொறுத்தா இல்லைங்க. ஒரு நல்ல ஒரு மூவிக்கு போறோம்னு வச்சுங்களேன், அந்த நல்ல மூவிக்கு போய் பாக்கறச்சே அந்த மூவி நமக்கு கொடுத்த ஒரு இந்த இது இருக்கு பாருங்க, சாட்டிஸ்பாக்சன். திரும்ப அந்த மூவியை போட்டா கூட இப்ப கூட உட்காந்து பாக்குறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அந்த மாதிரிதான் வந்து கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட நம்பிக்கை வச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாருங்கிறத மாற்று கருத்தே கிடையாது. அந்த உறவுகள், அந்த நம்பிக்கை வந்து எதனுடைய அடிப்படையில் அமையுதுன்னா தரத்தினுடைய அடிப்படையில தான் அமையுது. இவங்க இங்க போனா பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு. இந்த இடத்துல என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வேலூர்ல இருந்தப்போ இதயம் நிலைன்னு தான் ரெகுலரா வாங்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பர்டிகுலர் பேட்ச்ல வந்து ஒரு கசப்பு ஜாஸ்தியா தெரிஞ்சது. அப்ப என்ன பண்ணேன், அந்த டீலர் எங்க வாங்கினோன்னு அவர்கிட்ட சொல்லி சொன்னேன். அவர் சொன்னார், நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார், நிச்சயமா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னாரு. நான் கம்ப்ளைண்ட் போட்டதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் பீப்புளே வந்து என்னை வந்து நேரில் பார்த்து சொன்னாங்க என்ன பிரச்சனைனாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி இருந்தது கசந்தது அப்படின்னு ஒன்று. அதை எடுத்துக்கிட்டு அதை எனக்கு வேற ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன எதனால இந்த கசப்பு வந்துங்கிறதையும் நான் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்புறமா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த தரம் மெயின்டைன் பண்ணுறச்சே வந்து சில இடங்களில் பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அந்த பிரச்சனைகள் வந்தால் கூட அது நமக்கு தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தலைன்னா நம்மளாவே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கூட அதுவா நானா அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லாமல் நம்ம சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த விஷயத்த சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதை நான் வந்து இதே மண்ணாச்சிட்டே ஒரு தடவை பார்க்கறச்சே சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் எப்பவுமே அப்படித்தாங்க, எம்பிஏ கிராஜுவேட்ஸ்லாம் வருவாங்க, அவங்கள எல்லாமே வேலைக்கு அவங்கள ஒன்றுமே கொஸ்டின் கேட்க மாட்டோம், சேர்த்துருவோம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கேள்வியே கேட்காம வந்து எங்களை சேர்த்துக்கிட்டாங்களேன்னுட்டு. ஆனால் அவங்கள மார்க்கெட்டில் விடுறச்சு, மார்க்கெட்டில் கஸ்டமர்ஸ் உங்களை மாதிரி கஸ்டமர்ஸ் கேட்குற கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இந்த நெளிவு சுழிவுலாம் தெரியும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாங்க பாஸ் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லி என் தோளில் ஒரு தட்டினா பாருங்களேன், அது என்னால் மறக்கவே முடியாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி. When sustainability is viewed as being a matter of survival for your business, I believe you can create massive change அப்படிங்கிற ஒரு கோட் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸை தொடர்ந்து பண்றதுக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற திங்கிங்கோட பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் சஸ்டைனபிலிட்டி. எப்படி வந்து குவாலிட்டி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், இல்லை இருக்கிற இடத்த எப்படியெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கறச்சே அடுத்து அந்த குவாலிட்டி இஸ் பர்மனன்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்க போற ரெண்டாவது வெற்றி எம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோஸ். ஏவிஎம் அப்படிங்கிற ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் அப்படிங்கிறவரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து காரைக்குடியிலேருந்து இங்க வந்து ஸ்டூடியோ திரைப்படங்கள் தயாரிச்சு அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டே வர்றாரு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 100 வருஷங்கள் தாண்டிட்டாங்க. அவங்களுடைய இது பாத்தீங்கன்னா அவங்க இப்பவும் வந்து அந்த ஃபீல்ட்ல நிலைச்சு நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய ஃபோர்சைட்னு சொல்லுவேன். அதாவது இதுக்கப்புறம் எப்படி இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அவங்களோட சிந்தனை ஓடிச்சு. அது மட்டும் இல்ல, ஏவி மையப்ப செட்டியாருடைய
திங்கிங்கும் அவருடைய பசங்களோட திங்கிங்கும் ஒரே லைன்ல இருந்தது. அதனாலதான் வந்து இது சாத்தியமாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஏவிஎம் செட்டியார் இறந்து போனா கூட அவர் இறந்து போற சமயத்துல சொல்றாரு, நம்ம படம் எடுக்கிறது வந்து நடுவில் நம்ம நிறுத்தி வச்சுட்டோம், நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச தொழிலை கண்டிப்பா செய்யணும்பா, திரும்ப ஆரம்பிக்கணும்பா படத்தை அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா எல்லாம் ரெடி பண்றாங்க. ஆனா அவர் அதுக்குள்ள இறந்துறாரு. இறக்கறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்காக ஒரு தெலுங்கு படத்தை அவசரமா ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த 1 இயருக்கு அப்புறமா நம்ம இவரை வச்சு ரஜினிகாந்த் வச்சு முரட்டு காளை, சகலகலாவல்லவன், அப்புறம் திரும்ப வரிசையா படம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அடுத்த தலைமுறை வரைச்சே பாத்தீங்கன்னா அவருடைய மெய்யப்பன் சாரோட அதே பார்வை இருக்குமானா அதை விட வித்தியாசமா இருக்குங்கிறத நம்ம ஏவிஎம் சரவணனுடைய பசங்க மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு ப்ராஜெக்டை வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. கேவி ஆனந்த் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படத்தை ஏவிஎம் சரவணனுக்கு பிடிக்கல. ஆனா அவர் பையன் சொல்றாரு, இல்ல இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலாம்ப்பா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை எடுத்து பண்றாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. ஐயன்னு பேரு அந்த படம். அதுல வந்து கார்த்திக் வந்து ஆக்ட் பண்ணிருப்பாரு. ஸோ அந்த படம் வந்து நம்ம சூர்யா ஆக்ட் பண்ணிருப்பாரு. அந்த படம் ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பாக்கறச்சு வித்தியாசமான கதைக்களம் அப்படின்னு அவங்க எடுத்து அந்த படத்தை பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ அடுத்த தலைமுறை, அதாவது ஏவிஎம் செட்டியார், அப்புறம் சரவணன், குஹன், அதுக்கப்புறம் அவருடைய சரவணனோட பேத்திகள், அவங்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, இருக்கிற இடத்த எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பாக்குறச்சு, இப்போ ஸ்டூடியோ இருக்கு இல்லையா, அந்த ஸ்டூடியோல இப்ப ஷூட்டிங்லாம் ரொம்ப கம்மியா நடக்குதுன்னு வச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஸ்டூடியோவை மியூசியமா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. மியூசியமா கன்வெர்ட் பண்ணி அந்த இடத்துல அவங்க சிவாஜி கணேசன் போட்ட கேப்ல இருந்து, அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் போட்ட டிரைவ் பண்ண கார்ல இருந்து, இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு இப்பவும் வந்து ரசிகர்கள் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்த சுத்தி பார்க்குற அளவுக்கு அந்த இடத்த வந்து எக்ஸ்ட்ராடினரியா வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லேண்ட்மார்க், அதாவது வெற்றியினுடைய ரகசியம் தான். இதுக்கு முக்கியமான காரணம்னு பார்க்கறச்சு அவங்க வந்து தரத்தோட சில விஷயங்களை செஞ்சதுனாலதான் இது சாத்தியப்பட்டதுங்கிறதையும் பார்க்கிறோம். இப்பவும் வந்து ஏவிஎம் வந்து டெலிசீரியல்ஸ் தயாரிச்சுருந்தாங்க. இப்ப நிறைய குறும்படங்களும் தயாரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்க்கறச்சு காம்படிட்டிவ் எட்ஜ் அப்படிங்கிறச்சு நம்ம ஒரு ஸ்லைடை பார்க்குறோம். காம்படிட்டிவ் எட்ஜுங்கிறது என்னன்னா, நம்மளுடைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை மூவ் பண்ணி எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ எல்லாரும் பண்றதே பண்ணாம கொஞ்சம் டிஃபரெண்டா நம்ம என்ன விஷயங்கள் செய்ய முடியுங்கிறத சிந்திச்சோம்னா நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாஸை பேஸ் பண்ணி நம்ம சில விஷயங்களை செய்ய முடியுங்கிறதான் இந்த காம்படிட்டிவ் எட்ஜுங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா எப்பவுமே காம்படிஷன் இல்லைன்னா நம்ம யாருமே இந்த ஃபீல்ட்லேயே இருக்க முடியாது. காம்படிஷன் இஸ் மஸ்ட். நமக்கு யாரோ எனிமீஸ் இருந்தாங்கன்னா நம்ம வளர்றோம்னு அர்த்தம். ஸோ அந்த காம்படிஷன் வந்து நம்மளை வந்து டியூன் பண்ணும், நம்மளை வந்து நம்மளுடைய எந்தூசியாசத்தை வந்து கிண்டில் பண்ணுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது டைம்லெஸ் அப்பீல். அதாவது சில விஷயங்கள் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது இன்னைக்கும் வந்து பலரால பேசுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அது வந்து எவர் லாஸ்டிங்னு சொல்லுவாங்க. எப்ப போனாலும் அந்த இடம் அந்த இது இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த டைம்லெஸ் அப்பீலுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப டல்லா இருந்தேன்னா தில்லானாமோனாம்பல் பார்த்துருவேன். ஸோ அந்த படம் எப்போ பார்த்தாலும் மனசுக்கு அந்த ஒரு சூதிங் எஃபெக்ட் கொடுக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டண்ட் மூவி பார்க்கணும், இல்லை ஒரு த்ரில்லர் பார்க்கணும்னா ஊமை விழிகள் பார்த்துருவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து இட் இஸ் கிவிங் எ டைம்லெஸ் அப்பீல். அவங்க அந்த படம் வந்து ஒவ்வொன்றும் எப்படி வந்திருப்பாங்கிறத பார்த்துருப்போம். ஸோ அந்த படத்தினுடைய விஷயங்கள்லாம் பார்க்கறச்சே அதில் வந்து வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு வந்து மனசுக்கு வந்து உற்சாகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆர்கிடெக்சர் ஷுட் ஸ்பீக் ஆஃப் இட்ஸ் டைம் அண்ட் பிளேஸ் பட் இயர்ன் ஃபார் டைம்லெஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோட் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம செய்யற விஷயங்கள் காலத்தையும் கடந்து நிற்கணும் அப்படிங்கிறதான். இப்போவும் வந்து இப்போ அமெரிக்கால ஆகட்டும் இல்லை எங்கேயா போனீங்கன்னா தமிழர்கள், அமெரிக்கால வாழக்கூடிய தமிழர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா திருவிளையாடல், நம்ம தில்லானாமோனாம்பாள் அப்படிங்கிற படங்கள்லாம் அவங்க எப்போதுமே வச்சிருப்பாங்களாம். எப்பயாவது ரொம்ப டல்லா இருக்கிறச்சு அதை போட்டு பார்ப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் அந்த விஷயங்களை பார்க்குறேன். இப்போ 3வது ஸ்லைடு வந்து என்னன்னா, குவாலிட்டி இஸ் பர்மனன்ட்ங்கிறதுக்கு இன்னொரு நபரை பார்க்க போறோம். இவருடைய அம்மா பேர் வாலாம்பாள்னு பேரு.
இவர் வந்து ஒரு நல்ல தஞ்சாவூர் பக்கத்துல இருந்து பிறந்து வந்தவர். இவரோட அம்மா வந்து அவங்க அப்பாவுக்கு 2ஆம் தாரம். அதனால முதல் தாரத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க, சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு கொஞ்சமா இவங்கள்ட்ட வச்சு கொடுக்கறச்சு அந்த அம்மாவுக்கு அது பிடிக்கல. அந்த சொத்தும் வேண்டான்னு சொல்லிட்டு பையனை அழைச்சிட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் பையனை படிக்க வைக்கிறாங்க. எப்படி? இவங்க இட்லி சுட்டு படிக்க வைக்கிறாங்க. ஒரு பிராமின் அந்த காலத்துல வந்து இது பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த பையன் நல்ல பொறுப்புள்ள பையன், நல்லா படிக்கிறான். படிச்சுட்டு இருக்கச்சே அவன் வந்து இப்ப நம்ம +2ன்னு சொல்றோம்ல, அப்ப வந்து இன்டர்மீடியட்னு சொல்லுவாங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் யோசிக்கிறான், இதுக்கு மேல நம்ம வந்து அம்மாவை சிரமப்படுத்த வேண்டாம், நம்ம வேற ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு அந்த பையன் என்ன பண்றான், நிறைய அப்பெல்லாம் வந்து இந்த கப்பல்ல வரக்கூடிய பொருட்களை வந்து விற்கிறதுக்கு ஏஜென்சி மாதிரி இருப்பாங்களாம். அந்த மாதிரி ஏஜென்சில இவன் ஒரு ஏஜென்ட்டா மாறுறாரு. மாறி என்ன பண்றாரு, அந்த பொருட்களை வந்து விற்கிறதுக்கு கேட்டலாக்லாம் போடுறாரு. எல்லாரும் பொருட்கள் மட்டும், அதாவது இந்த எப்படின்னா அந்த காலத்துல வந்து இந்த ஃபாரின் ஷாம்பு, அதுக்கப்புறம் வந்து ஷேவிங் பிளேடு, இதெல்லாம் வந்து ஒரு வெளியிலேருந்து வரதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றச்சே இவர் என்ன பண்றாரு, அது மட்டும் பண்ணாம கூட சில புக்ஸ், நாவல்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாரு, இங்கிலீஷ் நாவல்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வர்றாரு. அப்புறம் யோசிக்கிறார், இங்கிலீஷ் நாவல்ஸ் பாதி பேர் படிக்க மாட்டேன்றாங்களேன்னு சொல்லிட்டு இவரே தமிழ்ல அதை வந்து எழுதி தமிழோட வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த புக்கா சேர்த்து விடுறாரு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகுது. ஆனதுக்கு அப்புறம் இவர் வந்து எழுதுறாரு, சதி லீலாவதி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதுறாரு. அப்புறம் அது திரைப்படமா தயாரிக்கிறாரு. அந்த சதி லீலாவதிங்கிற படம் தான் எம்ஜிஆருக்கு முதல் படம். அப்புறம் அப்படியே ஜெமினி ஸ்டுடியோஸ், அப்புறம் வஞ்சிக்கோட்டை வாலிபன், ஔவையார், நிறைய திரைப்படங்கள் வரிசையா அப்படியே பண்றச்சு என்னாச்சு, அது மட்டும் இல்ல, அந்த விகடனையும் உடல் அவர் இவருக்குன்னு ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்றாரு. இப்போ அவரோட பையனா வந்த SS பாலனுக்கு என்னன்னா, இதை அதை விட அடிச்சு இன்னும் எக்ஸ்ட்ராடினரியா போகணும். அப்படி போறச்சு அவங்களுக்கு எல்லாம் கஷ்டம் வந்தது இல்லையானா, கஷ்டம் வந்தது, நிறைய கஷ்டங்கள் வந்தது. SS பாலன் வந்து ஒரு கார்ட்டூன் போட்டாருன்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் அவரை பத்தி விஷயங்கள் தெரியாம இருந்தது. அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரை பத்தி பல நல்ல விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, அவர் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன்ங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. அதாவது அந்த குவாலிட்டி நல்லா வச்சிருக்கிறவங்க எவ்வளவு மைன்யூட்டா அப்சர்வ் பண்ணுவாங்கிறதுக்கு சொல்றேன். மிருதங்க சக்கரவர்த்தின்னு ஒரு திரைப்படம் வந்ததுங்க. அந்த திரைப்படத்துக்கு ரிவ்யூ எல்லாருமே நல்லா எழுதியிருக்கிறச்சு, அந்த விகடன் பப்ளிகேஷன்ஸ்ல மட்டும் ரிவ்யூ வந்து சுமார்னு போட்டிருந்தாங்க. அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் கலை ஞானம் வந்து விகடனுக்கு ஒரு லெட்டர் போடுறாரு, இந்த படத்தை எல்லாருமே பிரைஸ் பண்ணியிருக்காங்க, நீங்க இந்த மாதிரி போட்டிருக்கீங்களே, ஏதாவது வேற ஏதாவது ரீசன் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்கன்னு. இவரே அந்த எடிட்டரே போய் திரும்ப அந்த படத்தை பார்க்கறாரு. படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த ரிவ்யூ எழுதினவங்க அந்த படத்தை சரியா பார்க்கலன்னுட்டு. அதனால என்ன பண்ணிட்டாரு, திரும்ப வந்து படத்தை பார்த்துட்டு கலைஞானத்துக்கு ஒரு லெட்டர் போட்டுட்டு, நல்லா இருக்கு படம், எங்க ஆளுங்க சரியா கவனிக்கல, அது எங்களுக்கு நாங்களே தண்டனை கொடுத்துக்க போறோம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு சினிமா ரிவ்யூவே பண்ண போறது இல்லைன்னு சொல்லி தனக்குத்தானே ஒரு பேன் பண்ணிக்கிட்டார். அப்புறம் எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அதை ரிலீஸ் பண்ணி திரும்ப பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ அவருடைய அடுத்த தலைமுறை பாத்தீங்கன்னா, அவங்க வந்து டிஜிட்டலா நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. இதெல்லாம் அப்டேட் பண்ணதுனாலதான் அந்த குவாலிட்டியை வந்து இன்னும் அவங்களால நிறைஞ்சு வச்சுக்க முடியுது. வெறும் ஆனந்த் விகடனா இருந்தது, இப்போ சீனிவாசனோட பீரியட்ல பாத்தீங்கன்னா நாணயம் விகடன், அவள் விகடன், அதுக்கப்புறம் பக்தி விகடன், அப்புறம் சுட்டி விகடன், ஜூனியர் விகடன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எக்ஸ்பான்ஷனுக்கு, அப்டேட்டிங்க்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் அவங்களால இதெல்லாம் சாதிக்க முடியுதுங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ கடைசியா நம்ம முடிக்கிறச்சு எப்படி முடிக்கிறோம்னா, நம்ம ரத்தன் டாட்டாவோட கோட் தான், இஃப் யூ வாண்ட் டு வாக் ஃபாஸ்ட் வாக் அலோன், இஃப் யூ வாண்ட் டு வாக் ஃபார் வாக் டுகெதர் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம தனியா செய்யாம அடுத்தவங்களையும் நம்மளோட சேர்த்து அழைச்சிட்டு பண்றச்சே நம்ம பல விஷயங்களை சாதிக்க முடியுங்கிறது தான் இந்த தரம் நிரந்தரத்துக்கு உண்டான ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம். திரும்ப அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு தடவை பார்த்துடலாம். தரம் நிரந்தரத்துக்கு முக்கியமான காரணங்களா என்ன பார்க்குறோம்னா, லாங்குவிட்டி, ரெப்புடேஷன். லாங்குவிட்டிங்கிறது நீடித்த தன்மை, ரெப்புடேஷன்ங்கிறது நமக்குன்னு சில ஒரு இது இருக்கும் இல்லையா, எல்லாரும் நமக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல அது. அடுத்தது கஸ்டமர்ஸ் ட்ரஸ்ட், நம்ம வரக்கூடிய வாடிக்கையாளர் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. சஸ்டைனபிலிட்டி, நம்ம தொடர்ந்து பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய, தொடர்ந்து பலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். காம்படிட்டிவ் எட்ஜ், இருக்கக்கூடிய அந்த போட்டியாளர்களை வந்து எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறது. அடுத்தது டைம்லெஸ் அப்பீல், நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் காலம் கடந்து நிற்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்தோம்னா அந்த தரம் நிரந்தரமா இருக்குங்கிறத மாற்று கருத்து இல்லை. With this, I am handing over the floor back to Chairman. Thank you. Thank you, sir.
தேங்க்யூ ஸோ மச் சார். சார் குமரேசன் சார். சார் கேட்குதுங்களா நான் பேசுகிறது? கேக்குது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் ஒரு மிகச்சிறப்பான நாள் தொடக்கம் வழங்கிய இன்றைய நாள் பயிற்றுனரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க வந்து சார் மியூட் பண்ணிங்க சார். தேங்க்யூ சார். இவங்க வேலூரை சேர்ந்தவங்க. பயிற்சி துறையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் மிகவும் பரிச்சயமான நபர். ஏன் அப்படின்னா, இவங்க ஒரு பயிற்சி துறையில் ஒரு ஜாம்பவான்னு சொல்லலாம். பயிற்சி துறையில் பல பயிற்றுனர்களை உருவாக்குகிற அமைப்பு ஜேசிஐ, ஜூனியர் சேம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல். ஸோ இந்த ஜூனியர் சேம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் நிறையா பயிற்சி லெவல்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஜேசிஐ இந்தியாவின் சான்றிதழ் பெற்ற ஜேசிஐ இந்தியா நேஷ்னல் ட்ரெயினர் இவங்க. வேலூரை சேர்ந்தவங்க. இவங்க பயிற்சி இல்லாமல் இவங்க ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க ஃபார்மஸ்டிக்கல் மார்க்கெட்டிங் பிரதிநிதியாக இருந்து அதில் பல முக்கிய பொறுப்புகளில் வகித்து ஓய்வு பெற்றுட்டாங்க. ஓய்வு பெற்ற பிறகும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு தலைமுறைன்னு சொல்லலாம். ஒரு தலைமுறை அளவு அனுபவங்கள் கொண்ட ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷன் இவங்க. ஸோ ஓய்வு பெற்ற பிறகு கூட பயிற்சி துறை மேல் உள்ள தீராத காலில் நிறையா பயிற்சிகள் தொடர்ந்து இப்போ எடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க, ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் கூட. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஜேசிஐ இந்தியாவின் நேஷ்னல் ட்ரெயினர் மட்டும் இல்லாமல் பல ஃபோரம்ஸில் சான்றிதழ் பெற்ற பயிற்றுனர்களாகவும் பல பயிற்றுனர்களுக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய பயிற்றுனராகவும் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க நிக்கில் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன் மூலிமா பல ஆயிரம் மாணவர்களுக்கு பள்ளிகளில் பயிற்சிகள் எடுத்து வந்துட்டுருக்காங்க. இப்போ தற்போது கல்லூரிகளிலும் பயிற்சிகள் எடுத்து வந்துட்டுருக்காங்க. பல பயிற்றுனர்களுக்கு மென்டர்ஷிப் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னோம்னா, நிறைய திரைப்படங்களை வச்சு நம்ம செஷன்ஸ் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டுட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் யதார்த்தமான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப யதார்த்தமாக சொல்லி அதன் மூலயமா நிறையா கருத்துக்களை ஷேர் பண்ணுவாங்க. இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு செஷன். திரைப்படங்கள் இன்றைக்கி இல்லைனாலும் இன்றைக்கி வந்து மேஜராக ஒரு ஃபுட்டு அவங்க ஃபஸ்ட்டே சொன்னாங்க. இன்றைக்கி எல்லாேருக்கும் நாக்கில் எச்சி ஊறும். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு செஷன் வழங்கியிருக்காங்க. நற்புலரியில் ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் தலைப்பின் கீழே மிகச்சிறப்பாக தன்னுடைய அனுபவத்தையும் கருத்தையும் பயிற்சியில் வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை ஜேசிஹெச்எஃப் வி ராமசாமி சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரை பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் யாராவது இந்த தளத்தில் இருந்தீங்கன்னா சொல்லலாம். இல்லை அப்படின்னா இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்கள், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக ரமேஷ் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி. இந்த தலைப்பு கொடுத்த ஒரு பேரண்டா பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமிதமா இருக்கு. இந்த சிச்சுவேஷன் என்னன்னா, இதுல பேசுறதுக்கு பல 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 விஷயங்கள் நமக்கு இருக்கு. நம்ம நற்புலரி தேர்ந்தெடுக்கிற தலைப்புகள் எல்லாமே அப்படிதான். 30 நாள் இல்ல 300 நாளும் பேசுற மாதிரி தலைப்புகள் தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். அந்த வகையில பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அந்த தலைப்பை ஒட்டி ஒரு தரம்னா என்ன இருக்கும், லாங்குவிட்டி, சஸ்டைனபிலிட்டி, இந்த ரெப்புடேஷன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சும்மா தியரிட்டிக்கலா சொல்லாம ப்ராக்டிக்கலா ஒரு ரத்னா கேஃப் இட்லியிலேருந்து அவங்க எப்படி அந்த தரம் மெயின்டைன் பண்ணாதனால அவங்க எப்படி பின்னோக்கி போனாங்கன்ற விஷயங்கள் சொல்லி, திரைப்படங்கள் மூலமாக ஒரு ஏபிஎம் பத்தி சொல்லி, ஆனந்த விகடன் பத்தி சொல்லி, ரொம்ப நுணுக்கமான பல விஷயங்கள் அப்சர்வ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் சார் ஷேர் பண்ணியிருக்காரு. எப்பவுமே அவருடைய படம் வந்து ஜனரஞ்சகமா இருக்கும். அவருடைய ட்ரைனிங்லாம் அந்த இதுல இன்னைக்கு குறை இல்லாம ரொம்ப அருமையா இருந்தது. அதோட அவரோட டிஃபரெண்ட் அப்ரோச் எப்படி இருந்ததுன்னா, அந்த கோட்ஸ், ஒரு கோட்ஸுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு புத்தகத்துக்கு ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது நான் கருதுவேன்.
ஒரு 4 வரி ஒருத்தர் திங்க் பண்ணி ஒரு கோட்டா போடுறாங்கன்னா அவங்களோட அது பத்தின ஒரு பெரிய ஆராய்ச்சியா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதை ஒட்டி அழகாக அதை வச்சே அவர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பரா இருந்தது சார். ரொம்ப ஐ என்ஜாய்ட் த செஷன். தேங்க்யூ வெரி மச் டு நற்புலரி அண்ட் அதர்ஸ் அண்ட் ராமசாமி சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். பிருத்திவிராஜன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசுங்க சார். தேங்க்யூ ஃபவுண்டர் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. சாரோட செஷன் வந்து எப்பவுமே இந்த எல்லா டாபிக்லயுமே சாரோட செஷன் ஒரு ஹைலைட்டு. சாரோட செஷன் எப்படி பேசுறாங்க அப்படின்னு கவனிக்கணும்னு எல்லாமே பார்ப்போம். காரணம் என்னன்னா, பயிற்சி துறையில சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தட்டாரம் பதிச்சிருக்காங்க. ஜேசியில ஜாம்பவான்னு சொல்ல முடியும். நிறைய பயிற்சியாளர்களை உருவாக்கின பெருமையும் சாருக்கு உண்டு. ஸோ அது அவங்க ப்ளஸ் அவங்களுடைய செஷன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்களுடைய லைஃப்ல நடந்த விஷயங்களை, அவங்க பார்த்த விஷயங்களை அப்படி நமக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே வாலியை எதிர்த்து நின்ன ஒரு போராளிகள் மாதிரிதான். யாரெல்லாம் வாலிக்கு ஆப்போசிட்ல வாலி இருந்து யாருக்கு ஆப்போசிட்ல நிக்கிறாங்களோ அவங்களுடைய பலன் அப்படி 50% வாலி கிடைச்சிடும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரிதான் நம்ம எல்லாம் வாலிகள் தான். சார்ட் இருந்து அப்படியே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நான் எப்பவுமே அந்த சாரோட பயிற்சியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். காரணம் என்னன்னா, அவங்களுடைய அனுபவத்தை வந்து அப்படி நம்மளால கிரகிச்சுக்க முடியும். அவ்வளவு ஒரு அருமையான ஒரு விஷயத்த சொல்லும் போது நாமளே அதை அனுபவிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கை சார் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு தரம் அப்படிங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அந்த குவாலிட்டி கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும், நிரந்தரமா இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், அதுக்கு எப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப அருமையான விஷயம் சார். தொடர்ந்து வாங்க சார். நீங்க ஓய்வறியாத சூரியன் அடிக்கடி நம்ம ஃபவுண்டர் சொல்லுவாரு. ஓய்வு பெற்றாலும் ஓய்வறியாத சூரியன் அப்படின்னு எல்லாத்தையுமே பாராட்டுவாரு. அதே கேட்டகரி தான் சார் நீங்க. நான் தன்னுடைய வேலை முடிஞ்சாலும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் தான் உங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங் ஃபீல்ட்ல சொசைட்டிக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்குறீங்க. நிறைய ட்ரைனர்ஸ் வந்து நாம இந்த சொசைட்டி வந்து நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. சொசைட்டினால நம்ம நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம். திருப்பி இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு மிகப்பெரிய ட்ரைனர் ஆயிருக்காங்க சார். அந்த கேட்டகரி தான் சார் நீங்க சொசைட்டில இருந்து நிறைய நம்ம எடுத்துருக்கோம். நம்ம சொசைட்டி கொடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கு சார். அதனாலதான் நீங்க மிகப்பெரிய ட்ரைனரா நீங்க சொசைட்டில இருக்கீங்க. அந்த அந்த நோக்கம் என்னைக்குமே சூப்பரா இருக்கட்டும் சார். நீண்ட நாட்கள் எங்க நட்புகளை கூட நீங்க டிராவல் பண்ணி நிறைய விஷயங்கள் கொடுக்கணும் சார். அடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயத்தை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய தூணா நீங்க இருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எக்ஸலன்ட் செஷன் சார். எல்லாமே என்ஜாய் பண்ணுவோம் வழக்கம் போல. இன்னைக்கு சூப்பரா என்ஜாய் பண்ணோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் பிருத்திவிராஜன் சார். தொடர்ந்து சரவணன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். சரவணன் சார், நீங்கள் மியூட்டில் இருக்கீங்க, அன்மியூட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் இனிய நற்புலரி நற்காலை வணக்கம். இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது சார். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். தேங்க்யூ சார். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சரவணன் சார். தொடர்ந்து தாமோதரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். நற்புலரிக்கு இனிய காலை வணக்கம். ராமசாமி ஐயா அவர்கள் ஒரு சிறந்த செஷனை இன்று வழங்கியிருக்கிறார். 2ஆம் நாள் தரம் நிரந்தரம். அவரே ஒரு தரமான பேச்சாளர், தரமான செஷன் எடுப்பவர். அவருடைய பேச்சை கேட்பதற்கென்றே நிறைய கூட்டம் இருக்கின்றது நற்புலரில். ஒரு பெரிய ஜாம்பவான். அவருடைய பேச்சை கேட்பதற்கு நம்மெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அவருடைய அனுபவத்தையே இன்று ஒரு பாடமாக நமக்கு வழங்கியிருக்கின்றார். தரம் நிரந்தரத்தை பற்றி இவர் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் அவர் மனதில் இருக்கின்றது. ஆனாலும் அவருக்கு கொடுத்ததோ சிறிய நேரம்தான். இருந்தால் பெரிய பெரிய பல விஷயங்களை நமக்கு கூறியிருக்கின்றார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை ஐயாவுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நற்புலரி மூலியமாக அடிக்கடி எங்களுக்கு வாருங்கள், பல கருத்துக்களை தரமாக தாருங்கள் என்று கூறிக்கொண்டு அவர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நற்புலரிக்கு. தேங்க்யூ ஸோ மச் தாமோதரன் சார். தொடர்ந்து வீரசேகரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அன்புகளுமைய சோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். ஐயா அவர்களை பற்றி கூறுவதற்கு முன்பாக பின்னூட்டமிட்ட அனைவரையும் நான் வழிமொழிய விளைகிறேன். அவ்வளவு அரிஸ்டாட்டில தொடங்கி மார்ட்டின் லூதர் கிங், பெஞ்சமின் பிராங்க்லின், வால்ட் டிஸ்னி,
கடைசியா அவங்க கோர்ட்ல முடிச்சது ரத்தன் டாடா, இப்ப நம்ம இழந்திருக்கிற அந்த பெருந்தகை. அவர் சொன்ன அந்த கோர்ட்டு தான் அப்படியே கடைசியில சொன்னாங்க பாருங்க, இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபாஸ்ட் கோ அலோன், இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் கோ வித் டீம் அதர் பீப்புள், வித் அதர் பீப்புள். தனியா வேகமா போகணும்னா தனியா ஓடிடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, 100 மீட்டர் ரேஸ் மாதிரி. ஆனா இஃப் யூ வாண்ட் டு கோ வெரி ஃபார், ரொம்ப தூரம் போகணும்னா ஏன்னா உனக்கு உதவி செய்ய வேணும், மற்ற எல்லாத்துக்கும் ஆள் வேணும், தனியா போக கூடாது. ரொம்ப தூரம் நீங்க வாக்கு பண்ண போறேன், அதான் டீம் ஸ்பிரிட். அருமையான இது. இந்த செஷனை ஆராய்ச்சி பண்றதுன்னா ஐயா சொன்ன மாதிரி 2 நாளைக்கு உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கலாம், அவ்வளவு செய்திகளை கொடுத்திருக்காங்க. எனது அன்பான வேண்டுகோள் என்னன்னா, ஐயா அவர்கள் அடிக்கடி வர வேண்டும், அவர்களுடைய அமுத ஊற்றை நமக்கு அளிக்க அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் வீரசேகரன் சார். பகத் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு ராமசாமி சாரோட செஷன் பார்த்தேன், அட்டன் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா கிளியராகவும் தெளிவாகவும் பேசினாங்க அவரை சொல்ல வர விஷயங்கள். அதோட அவர் சொன்ன நிறைய பாயிண்ட்ஸ் ரொம்ப வேலிடாகவும் இருந்துச்சு. பிளஸ் அவரோட வாழ்க்கை சம்பவத்தை பத்திலாம் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஸோ அது திரும்பவும் கேட்கணும்னு ஒரு ஆசை அப்படியே தோண்டிச்சு. அது அடுத்தடுத்து என்ன சொல்றாங்க அதெல்லாம் ஒரு நல்ல லூப் போலா கொண்டு வந்து பேசியிருக்காங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. வாய்ப்பளித்த நன்றிக்குரிய விடைபெறுகிறேன். நன்றி பகத் சார். வெங்கட்ரமன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். சார் நற்புலரை சார், ரொம்ப அருமையான ஒரு செஷன் இன்னைக்கு காலையில. அதாவது 2வது நாள் தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்களை இன்னைக்கு எடுத்து வைத்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப அழகா வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை, பிணைந்திருக்க சம்பவங்களை அதை சுவையோட கொடுக்கறது எப்படின்றதாங்க. இந்த சுகர் கோட்டட் கேப்சூல் அப்படின்வாங்க. கசப்பான மருந்தை கூட நமக்கு எப்படி வாழ்க்கையில தரம், எப்படி தரம் மட்டும் இல்ல பாரமும் நிரந்தரம் அப்படின்றது இல்லையா, நம்ம தரத்தோட வாழணும்ன்றது ரொம்ப அழகா சொன்னீங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப அருமையான வேலிட் பாயிண்ட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ ஸோ மச் வெங்கட்ரமன் சார். லோகநாதன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். இனிய நட்புகள் அனைவருக்கும் இனிய நட்புகளின் காலை வணக்கம். ஐயா அவர்கள் சேர்ந்த முன்பும் நான் வகுப்பு அட்டன் செய்துள்ளேன். இவர் வேறொரு சேர்ந்தது என்றதால் நானும் வேறொரு சேர்ந்தது என்றதால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் சுமதி மேடமும் நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்க, ஐயாவும் கிளாஸ் நல்லா எடுக்காது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க வகுப்பு கண்டிப்பாக அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அருமையான செய்திகள். அதுவும் சினிமா செய்திகள் சொல்லும்போது அடுத்து இந்த ஹோட்டல் பேசும்போது நமக்கு ரொம்ப கேட்கணுன்ற ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. மிக்க நன்றி ஐயா. அனைவருக்கும் மிக்க நன்றி. ஐயாவுக்கு மிக்க நன்றி ஐயா. தேங்க்யூ ஸோ மச் லோகநாதன் சார். தொடர்ந்து சிவபாலன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். நற்புலரி இனிய காலை வணக்கம். ராமசாமி சாரை பத்தி சொன்னோம்னா, சாரோட எப்பொழுதுமே இன்னைக்கு ட்ரைனிங்கை மட்டும் வச்சு சொல்றதோட சாரோட டாபிக்கே செமையா இருக்கும். ஏன்னா முத நான் சாரோட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் காவேரி டெல்டால தான் அட்டன் பண்ணேன். சரிம்மா சாரிம்மா அப்படின்னு ஒரு விஷயம். அன்னைக்கு சார் அந்த ஃபேமிலியில எடுத்துக்கிட்ட ஒரு விஷயத்த இன்னைக்கு நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா மைண்டுக்கு போகாத விஷயத்தெல்லாம் மைண்டுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க சார் சொன்ன கருத்தை இப்ப நான் 100 வாட்டி அதை சொல்ல ஆசைப்படுறேன். அந்த சரிம்மா சரிம்மாண்ட நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். நம்ம மனைவி நம்மளுக்கு சாப்பாடு போடும்போது நம்மளுக்கு போட்டுட்டு இருப்பாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு மனைவி தனியா சாப்பிடுவாங்க அப்படின்னாங்க. அது எங்க வீட்டுல அது மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. சாரோட ட்ரைனிங் அட்டன் பண்ண பிறகு எங்க ஒய்ஃப் சாப்பிட்ற வரைக்கும் எல்லாரும் போட்ட பிறகு அவங்க சாப்பிட்ற வரைக்கும் நான் அப்படியே உட்காந்துருப்பேன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி சாரை பத்தி சொன்னா நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். இந்த வகையில இன்னைக்கு குவாலிட்டி இஸ் பர்மனன்ட் அவங்க சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதுல அவங்க எடுத்துக்கிட்ட டாபிக் எப்படி சொன்னாங்கன்னா, அந்த ஃபுட்டு, சினிமா, மேகசின் இதெல்லாம் வேற லெவல். அதனால இதெல்லாம் ஒரு குவாலிட்டியில கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம். அதை அவங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு அதை எப்படி குவாலிட்டி அப்டேட் பண்ணுற விஷயத்தையும் சார் சொன்னாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே சார்
இந்த இடத்துல சார் ட்ரைனிங் எடுக்கும்போது நம்ம எப்படின்னா ஒரு சாரை வாழ்த்துறதோட அந்த வாழ்த்து சேர்த்து அவர் இந்த நேரத்துல நான் வணங்கி மகிழ்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் சிவபாலன் சார். விவேக் ராஜா சார், நீங்கள் என்ன பேசுவோம் சார்? தேங்க்யூ சார். அனைவருக்கும் தற்பொழுது வணக்கம். ஸோ வழக்கம் போல, அதாவது எல்லாரும் சொல்லிட்டதுக்கு அப்புறம் நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை சாரை பாட்டி. அவரோட சேர்ந்து பயணிக்கிற ஒரு வாய்ப்பு பாக்கியம் பெற்ற ஆள் நான். ஏர்லி பீரியட் ஆஃப் ட்ரைனிங் அப்படின்னும் போது அதனால நிறைய விஷயங்கள், அதாவது அந்த ஸ்பான்டினிட்டி தான் ரொம்ப லைக் பண்றது. அதனால அவரோட ட்ரைனிங் இருந்ததுன்னா நிறைய அட்டன் பண்ணிட்டே இருப்பேன். லைவா பண்ணும்போது இன்னும் அந்த 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 கூட்டத்துக்கான இமீடியட் ஜெல் அப்படின்றது அவர்கிட்ட இருக்கும். ஸோ மடை திறந்த, எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த மடை திறந்த வெள்ளம் மாதிரி இந்த கண்டென்ட்டோட ஹப்னு கூட சொல்லலாம் ராமசாமி சார். இன்ஸ்டன்டா ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க. எப்பவுமே பேக்ல அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், பலூன்ஸ், அதுக்கான இதெல்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் பர்ஃபெக்ட் ட்ரெயினர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட சமகாலத்திய மக்கள் நாம அப்படின்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். ஸோ சொல்றது கான்டெம்பரரி லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி. உங்க எல்லாரோட டிராவல் பண்றதுல நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். தேங்க்யூ வெரி மச் சார் ராமசாமி சார் ஃபார் வண்டர்ஃபுல் செஷன் அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் விவேக் ராஜா சார். தொடர்ந்து சிவனி மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் சார். செஷன் எக்ஸலண்டா இருந்தது சார். எல்லாரும் சொன்ன மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட், நம்மளுக்கு நல்ல ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி தெளிவா எடுத்து சொன்னீங்க. அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் ஈவெண்ட்ஸ் கேட்கும் போதே நம்மளுக்குள்ள ஒரு ஸ்பார்க் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்சஸை வந்து நம்ம ரியலைஸ் பண்றோமா எகெயின் அப்படிங்கும்போது உங்க செஷன் கேட்கும் போது நம்மளும் வந்து இந்த மலரும் நினைவுகள் எல்லாம் நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு தோணும். ஸோ நல்ல ஒரு செஷன் சார். தேங்க்யூ சார். சார் வாய்ப்பு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சிவகணி மேம். எல்லோரும் ஃபீட்பேக் வழங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். இது உங்களுக்கான ஒரு நிமிடம், உங்களுடைய ஏற்புரை வழங்கலாம் சார். நன்றிங்க. எனக்கு வந்து நிறைய என்னுடைய கருத்துக்களை உள்வாங்கி எனக்கு வந்து பாராட்டுகள் அளித்த எல்லா நல்ல உணங்களையும் மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். என்னன்னா இது வந்து எனக்கு இன்னும் மனசுல வந்து இன்னும் இது கொடுக்குது. ஆஹா, இன்னும் அடுத்த ப்ரோக்ராம் பண்ணுச்சு இதை விட நல்லா பண்ணுமேன்ட்டு. இதே பயம் வந்து குமரேசன் சாருக்கும் இருக்கும். அடுத்த தடவை தலைப்பு இன்னும் வித்தியாசமா கொடுக்கணுமேனு அவரும் ரமேஷ் சாரும் வந்து இன்னும் ஆழ்ந்து சிந்தித்து பல விஷயங்களை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில ரொம்ப சிறப்பான ஒரு வகுப்பு. இது வந்து மற்றதெல்லாம் வந்து பிபிடிலாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருப்போம். இது வந்து புதுசா ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி அதோட பண்றச்சே அது நம்மளே தயாரிச்சு, நம்மளோட கதை நம்மளே தயாரிச்சு, நம்மளே டைரக்ட் பண்ணி, நம்மளே மியூசிக் போட்டு எல்லாம் பண்றச்சே எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷம் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்த நற்புலரிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. இந்த இதுல வந்து ரெகுலரா பயணிச்சுட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். மிக நன்றி. நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் ஒரு மிக சிறப்பான நாள் தொடக்கம் வழங்கிய இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பயிற்சியாளர் JCHCF வி ராமசாமி சார் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்துட்டு இருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வை மீண்டும் வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து நாளைக்கு வந்து 3/4/2025 நாளை பயிற்றுனர் நம்ம விவேக் ராஜா சார் அவர்கள். ஸோ அவங்களோட செஷனில் எல்லாருமே கலந்துக்கிட்டு சிறப்பிக்கணும்னு நான் அன்போடு கேட்குறேன். நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி.